வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைகிறது. விளையாட்டு கூட்டமைப்புகளின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் வரி வருவாய் அதிகரித்துள்ள போதிலும் மூலதன செலவு குறைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இந்நாளையொட்டி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் புதுதில்லியில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் முப்படைகள், துணை ராணுவப் படைகள், தில்லி காவல்துறையில் பணியாற்றும் பெண் அதிகாரிகள், மாணவிகள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். இதேபோன்று மாநில மற்றும் மாவட்ட அளவிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று தொடங்கும் 10வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்கள் சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு இதே நாளில் ஹரியானாவின் பானிபட்டில் தொடங்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு கல்வி அறிவு புகட்டி அதிகாரம் அளிப்பதற்கான முயற்சிகள் கடந்த 10 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக கடந்த நிதியாண்டில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதமும் இடைநிலை கல்வியில் சேரும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் அதிக பதக்கங்களை வெல்லும் வகையிலான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், விளையாட்டு கூட்டமைப்புகளின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். போட்டிகளில் இடம்பெறுவது தொடர்பாக விளையாட்டு வீரர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு விரிவான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்துவதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். காரைக்குடியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு பெரியகருப்பன், திரு கோவி செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் காரைக்குடியில் உள்ள அரசு ஆதிதிராவிட நல மாணவியர் விடுதியை பார்வையிட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தையும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு தங்கி பயிலும் மாணவிகளிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் திரு மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். தமிழகத்தில் உள்ள நகர்ப்புற பகுதிகளில் தாமதமாக வரி செலுத்துவோருக்கு விதிக்கப்படும் அபராத தொகை குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு கடன் சுமையில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதை மறுத்துள்ளார். கடனை திருப்பி செலுத்தும் திறன் இருந்தால் மட்டுமே கடன் வாங்க மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மாநில அரசு செயல்படுத்தி வரும் வளர்ச்சித் திட்டங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு கடனை திருப்பி செலுத்தி வருவதாகவும் திரு கே.என். நேரு தெரிவித்தார். தமிழகத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேசிய பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் 43 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று காப்பீட்டு நிறுவனங்களுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், குறுவை பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இந்த இழப்பீட்டுத் தொகை பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதாக கூறினார். பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழக அரசு குறுவை பருவ மகசூல் பதிவேற்றம் செய்யப்பட்டவுடன் இழப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெறச் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் செலுத்திய பிரீமியம் தொகையை விட 175% கூடுதல் காப்பீட்டுத் தொகை மாநில அரசால் பெற்றுத்தரப்பட்டிருப்பதாகவும் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் தொடரும் சாதனைகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு, தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம், ஊரக பகுதிகளில் வசிக்கும் 65 லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம்,
விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். தமிழக அரசின் வரி வருவாய் அதிகரித்துள்ள போதிலும் மூலதன செலவு குறைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் 14,000 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கூடுதலாக மூலதன செலவு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 3,53,392 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதற்கு அரசு தரப்பிலிருந்து சரியான பதில் இல்லை என்று கூறிய அவர், ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை அரசு கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி டங்ஸ்டன் சுரங்கத் திட்டம் தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த தலைவர்கள் இன்று புதுதில்லியில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டியை சந்தித்து பேச இருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அரிட்டாபட்டியில் பொருத்தப்பட்டுள்ள இயந்திரங்களை அகற்றி திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அதற்கான முயற்சிகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியின் வாக்குமூல வீடியோ வெளியானது தொடர்பான வழக்கையும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன், திரு சி குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் தொடர்புடைய காவல் ஆய்வாளர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அரசின் அனுமதியை விரைந்து பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டது. இருவரிச் செய்திகள். இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளது. தில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச வாகன கண்காட்சியை பார்வையிட வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒடிஷா மாநில காவல்துறையில் பணியாற்றும் அதிரடி படையினருக்கான இடர்படி மாதம் 8,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கேரளாவில் அதிநவீன பேரிடர் முன்னெச்சரிக்கை சாதனமான கவச்சம் செயல்பாட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இன்று தொடங்கி வைக்கிறார். சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தெற்கு தில்லியில் உள்ள சங்கமிகார் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 47 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், அரும்புலியூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வன் திட்ட முகாமில் மாநில அமைச்சர்கள் திரு ஆர் காந்தி, திரு சி வி கணேசன் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு இளம்பகவத் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் மற்றும் நாமக்கல் ஊராட்சிகளில் 1,23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை ஆட்சியர் திருமதி உமா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு மருத்துவ முகாம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் எஞ்சிய ஆட்டங்கள் சென்னை, ராஜ்கோட், புனே, மும்பை ஆகிய நகரங்களில் நடைபெறுகிறது. ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் உத்தரப்பிரதேச அணி 2-0 என்ற கோல் கணக்கில் குணாசிக்கா அணியை வென்றது. மகளிர் பிரிவில் சூர்மா, ஒடிஷா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஆடவர் பிரிவில் தில்லி சூர்மா அணியையும், மகளிர் பிரிவில் பெங்கால் தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை, மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு, ஒடிஷா அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைகிறது. விளையாட்டு கூட்டமைப்புகளின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் வரி வருவாய் அதிகரித்துள்ள போதிலும் மூலதன செலவு குறைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.